கேப்சிகம் அண்டு ஸ்ப்ரிங் ஆனியன், அப்புறமா கா கார்னிஷிங்க்கு கொஞ்சம் கொத்தமல்லி தழை. ஓகேங்களா? ஸோ இந்த ஃப்ரைடு ரெசிபியை வந்து நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் என்னோடய மெத்தடில். ஸோ நீங்கள் எப்படி இதை ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இந்த ரெசிபியோட ஃபுல் ப்ராசஸும் உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான என்னென்ன ஐட்டம்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். பாருங்கள், நான் வந்து கேரட் வந்து நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேப்சிகம் உங்களுக்கு வந்து ரெட்டு எல்லோ கேப்சிகம் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து க்ரீன் கலர் கேப்சிகம் தான் எனக்கு கிடச்சிது. ஸோ அது மட்டும் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பீன்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து கோஸ் ஆட் பண்ணணுன்னீங்கன்னா கூட நீங்கள் கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் என்ன வச்சுருக்கேன்னா பூண்டு, ஸ்ப்ரிங் ஆனியன், அதுக்கப்புறமா ஆனியன். ஓகேங்களா? இது வந்து ஸ்ப்ரிங் ஆனியனோட அந்த லீஃப் மட்டும் நான் தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தாங்க இன்க்ரீடியன்ட்ஸ். வாங்க நம்ம இந்த ப்ராசஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நறுக்கி வச்சுருக்க பூண்டை நல்லா நம்ம வந்து வதக்கி எடுத்துடலாம். நல்லா அந்த பூண்டோட ஸ்மெல்லு தான் அந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்ல ஒரு அரோமா கொடுக்கும். ஸோ பூண்டை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்ப்ரிங் ஆனியனில் இருக்க ஆனியன் இருக்கு இல்லையா? ஸோ அதை தனியாக கட் பண்ணி அதையும் நான் சேர்த்துட்றேன் இதோட. ஸோ அதையும் நல்லா கட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஆனியன் வேணும்னா நீங்கள் ஆனியன் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஸ்ப்ரிங் ஆனியனில் இருக்க ஆனியன் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஸோ கார்லிக் அண்டு ஸ்ப்ரிங் ஆனியன் நல்லா வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. என்னென்ன காய்கறி இருக்கோ எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட பட்டாணி கிடச்சா கூட பட்டாணி சேர்த்துக்கலாம், கோஸ் சேர்த்துக்கலாம். நமக்கு என்னென்ன காய்கறிகள் சீக்கிரம் வதங்கக்கூடிய காய்கறிகள் எது இருந்தாலுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே காய்கறிகள் வந்து ஹெல்த்தியானது தான். ஸோ பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம மார்னிங் டைமில் இந்த ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லா ஒரு ஃபில்லிங்காகவும் இருக்கும், டேஸ்டியாக சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. பிள்ளைங்க டிஃபன் பாக்ஸில் மிச்சம் வைக்காமல் ஃபுல்லாகவே சாப்பிட்ருவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து சைடிஷாக வந்து நம்ம பன்னீர் வந்து 65 செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பன்னீர் அண்ட் நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 ரொம்பவே எம்மியாக இருக்கும். ஸோ இந்த ரெசிப்பியை வந்து கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். மார்னிங் டைமில் நீங்கள் வந்து டக்குன்னு செஞ்சிடலாம். நம்ம ரைஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா இந்த காய்கறிகள்லாம் சீக்கிரமே நமக்கு வதங்கி கிடச்சிரும். இப்போ லாஸ்ட்டாக வந்து பாதி ஸ்ப்ரிங் ஆனியனை மட்டும் இந்த வெஜிடபிளனோட நான் ஆட் பண்ணிக்கிறேன். மிச்ச பாதியை வந்து நம்ம வந்து ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது கடைசியாக நம்ம வந்து கார்னிஷிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம வந்து சிம்மிலேயே வச்சு குக் பண்ணணும்னு வைங்களேன், நல்லா குக்காகி வந்துடும். இப்போ நான் வந்து பிளாக் பெப்பர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், சில்லி பவுட்ரு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், ஒயிட் பெப்பர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஸோ இவ்வளோ தான். ஸோ இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியாக வந்து டார்க் சோயா சாஸ் வந்து உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து ரொம்பவே எம்மியாக அண்ட் டேஸ்டியாக இருக்கும். பிள்ளைங்க வந்து டிஃபன் பாக்ஸில் கண்டிப்பாக மிச்சமே வைக்க மாட்டாங்க. ஸோ டெய்லியுமே இதை செஞ்சு தாங்க அப்படின்னு கூட கேட்பாங்க. ஸோ அந்தளவுக்கு எம்மியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து காய்கறிகள் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்கன்னா நீங்கள் இந்த காய்கறிகளை ஜஸ்ட்டு ஒரு குக்கரில் வந்து ஒரு 5 மினிட் சிம்மில் வச்சு எடுத்துக்கோங்க. காய்கறி எல்லாமே நல்லா அரை வேக்காடு வெந்து வந்துடும். விசில் விடாமல் சிம்மிலே ஒரு 5 மினிட்ஸ் வச்சா போதும், நல்லா வதங்கி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து எம்மியாக இருக்கும். ஸோ காய்கறிகளும் வந்து பெரியவங்கள்லாம் நம்ம கடித்து சாப்பிட்ருவோம் காய்கறியை. ஆனால் பிள்ளைங்க வந்து அப்படியே அதை வந்து கலெக்ட் பண்ணி தனியாக எடுத்துகிட்டு வந்துடுவாங்க காய்கறியை. ஸோ அதனால் குக்கரில் போட்டு லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ் நம்ம சிம்மில் வச்சோம்னா நல்லா வதங்கி வந்துடும். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து நல்லா காய்கறி எல்லாம் வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம ரைஸ் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சாப்பாட்டுக்கு செய்கிற அரிசி தான் போட்டிருக்கேன். ஸோ இதுவே ரொம்பவே எம்மியாக இருந்தது. பாஸ்மதி ரைஸ் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சாப்பாட்டு அரிசிலேயே இந்த ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப எம்மியாக இருந்தது. ஸோ இது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
காய்கறிகள நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் டு 10 மினிட்ஸ் குக்கர்லனா ஒரு 5 மினிட்ஸ் வைங்க. நீங்கள் அப்படியே பேன்லேயே நீங்கள் வேக வைக்கிறதா இருந்தால் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் விட்டிங்கன்னா கூட நல்லா வெந்து வந்துடும். ஸோ மார்னிங் வந்து நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் பிஃபோராக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா லஞ்ச் பாக்ஸுக்கு ஈஸியாக கட்டி கொடுத்துர்லாம். ஸோ ஹெல்த்தி அண்ட் எம்மியான இந்த ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், ரைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியாக நான் சொன்னேன் இல்லையா, பாதி கார்னிஷிங்க்காக நான் வச்சுருக்கேன் ஸ்ப்ரிங் ஆனியன் அண்ட் வந்து கொத்தமல்லி தழை, இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து சூடாக சர்வ் பண்ணி சாப்பிட்ற வேண்டியது தான். இந்த மழை காலத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியானது. அண்ட் கேப்சிகமில் வந்து நல்ல விட்டமின் சி அதிகமாக இருக்குது. ஸோ பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது. அண்ட் கேரட், பீன்ஸ் எல்லாமே வந்து பிள்ளைங்களுக்கு நல்லது. ஸோ இந்த ஃப்ரைட் ரைஸ் ரெசிப்பியை வந்து நீங்கள் மார்னிங் டைமில் செஞ்சீங்கன்னா பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க லஞ்சுக்கு. ஸோ இந்த ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக. வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள். கண்டிப்பாக நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்டு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோனுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ அதனால் கண்டிப்பாக